அந்த ஸ்டோன் ஃபார்ம் ஆகிறதுக்கு எதுக்குமே சம்பந்தம் கிடையாது. கால்சியம் ரொம்ப இன்றியமையாது. எக்ஸஸ் கால்சியம் கூடாது. சோ நம்ம நிறைய பேர் லோ பிரஷர் சொல்லி 90, 60, 100, 60 லோ பிரஷர்ல இந்த லோயர் சைடு நார்மல் பிரஷர் இருக்கவங்களுக்கு இதயம் நன்றாக வேலை செய்யணும், கலந்து வாழ முடியும். முகத்தை எவ்வளவு நம்ம பார்த்துக்கிறோமோ அதை விட 10 மடங்கு நம்ம கேர் எடுத்து பாதத்தையும் காலையும் பார்த்துக்கிட்டாதான் இன்னும் எண்ணம் சீராக, உண்ணும் உணவு சீராக, சீரான உடற்பயிற்சி என்ற 3 மந்திரங்களை கடைபிடித்தால் உலகத்தில் உயிர்கொல்லி நோயான 3 என்ன தெரியுமா? ஹார்ட் அட்டாக், கேன்சர், ஆக்சிடென்ட், சூசைட். இது 3மே 100க்கு 100 தடுக்க முடியும். இந்த கால்சியம் சாப்பாட்டுல சாப்பிடுறது முக்கியம். அதோட 60 அந்த ஆஸ்டியோபரோசிஸ் கால்சியம் சப்ளிமெண்ட் பண்ணணும். அந்த கால்சியம் நீங்க வேணும்னா வைட்டமின் டி மிக மிக முக்கியம். ஸோ டெய்லி நீங்க 20 நிமிடம் மத்தியானத்துக்கு காலை சூரிய உதயமானது மத்தியானம் மிட் நூன் வரைக்கும் ஒரு 20 மினிட்ஸ் இந்த ஸ்கின் எக்ஸ்போஸ் பண்ண வைட்டமின் டி சுரந்து விடும். தயாரான அந்த வைட்டமின் டி இருக்கும்போதுதான் கால்சியம் அப்சர்வ் ஆகி அது எதுவுமே எல்லாத்துலயும் போன்ல போய் தங்க வைக்கும். அதுல முக்கியமா என்ன பண்ற, எக்ஸ்ட்ரா கால்சியம் சாப்பிட வச்சுங்க. அதை பத்தி கவலைப்பட வேண்டாம். அந்த கால்சியம் டெபாசிட், கால்சியம் ஸ்கோர் குழந்தை வெசல்ஸ் அதுக்கு சம்மந்தம் கிடையாது. சாப்பிட்ற உணவுக்கு அதுக்கு சாப்பிடாது. கால்சியம் ஸ்கோர் எவ்வளவு தான் பரவாயில்ல. இதே ரத்தப்பை உள்ள லியூமன் நல்லா இருந்தா நார்மலா இருக்க முடியும். பட் கால்சியம் அதிகமா இருக்கவங்களுக்கு அந்த ஸ்டென்ட் போறது டெக்னிக்கலா கொஞ்சம் கஷ்டம். அதுக்கு நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட் வந்துருச்சு, அதை வச்சு போட்டுக்கலாம். ஸோ கால்சியத்துக்கும் நீங்க சாப்பிட்ற கால்சியம் ஸ்கோர் கிட் இல்ல ஹார்ட்ல இருக்கிற கால்சியத்துக்கும் அந்த ஸ்டோன் ஃபார்ம் ஆகிறதுக்கு எதுக்குமே சம்பந்தம் கிடையாது. கால்சியம் ரொம்ப இன்றியமையாது. எக்ஸஸ் கால்சியம் கூடாது. ஹைப்பர் வைட்டமினோசிஸ் டி கூடாது. அதுக்கு அளவோட சாப்பிட்டீங்கன்னா பிளட் பிரஷர்ன்றது என்ன தெரியுமான்னா, மேல இருக்க பிரஷர் 120, சிஸ்டாலிக் பிரஷர், கீழே இருக்க பிரஷர் டயஸ்டாலிக் 80. இந்த 120/80ன்றது கொஞ்சம் கூட ஹை பிரஷர் கிடையாது. மேல இருக்க பிரஷர் 120ல இருக்கிறது 140 வரைக்கும் இருக்கலாம். கீழே இருக்க பிரஷர் 80-90 வரைக்கும். எந்த பிரஷர்ல எந்த வயதம் 140, 90க்கு மேல இருக்குது ஹைப்பர் டென்ஷன். சரி, 120 இருக்கணும். 110, 100 வந்தோன்னா லோ பிரஷர் சொல்லக்கூடாது. லோ பிரஷர் என்பது புரிஞ்சுங்க, அந்த 120 இருக்கு 140 வரைக்கும் இருக்கலாம் சொன்னல. அந்த 120ன்றது 90 வரைக்கும் இருக்கலாம். ஸோ 90 மில்லிமீட்டர்ஸ் மெர்க்குரி டு 140 மேல இருக்க பிரஷர் நார்மல். கீழே இருக்கிறது 80 சொல்றோம், 90 வரைக்கும் இருக்கலாம். கீழே இருக்க பிரஷர் 60, 55 கூட இருக்கலாம். அதுவும் நார்மல். ஸோ நம்ம நிறைய பேர் லோ பிரஷர் சொல்லி 90, 60, 100, 60 லோ பிரஷர்ல லோயர் லிமிட் நார்மல் பிரஷர். இந்த லோயர் சைடு நார்மல் பிரஷர் இருக்கவங்களுக்கு இதயம் நன்றாக வேலை செய்யணும், கலந்து வாழ முடியும். ஆனால் ரொம்ப லோ பிரஷர் இருக்கும்போது டக்குன்னு படுக்கையில இருந்து எழுந்து டக்குன்னு மயக்கம் வரும். அது தூங்கிட்டு இருக்க டக்குன்னு யூரின் போன இருந்தாங்கன்னா அங்க யூரின் போகும்போது மயக்கம் விட்டு விழுந்துடும். அவங்கள ஒண்ணுமே வேண்டாம், படுக்கையில இருந்து எழுந்து உட்கார்ந்து காலை 2 பேர் அழுத்திட்டு 1 நிமிடம் நின்ன பிறகு அப்படி நடந்தீங்கன்னா அதுக்குள்ள அட்ஜஸ்ட் ஆயிடும். அப்படி பண்ணிட்டு லோ பிரஷர் இருக்கவங்கள ஒரு பெரிய பாசிட்டிவ் பாயிண்ட் அவங்க சால்ட் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சாப்பிடுறது நல்லது. ஹைட்ரேஷன் கரெக்டா வச்சிட்டீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எல்லாருக்கும் ஒன்று சொல்றேன், சுகருக்கும் கூட வாழைப்பழம் டெய்லி ஒன்று சாப்பிடலாம். இந்த வாழைப்பழத்துல என்ன அதுல எல்லாமே ஃபைபர் கண்டென்ட், எல்லா எலக்ட்ரோலைட்ஸ், அது இருக்க பொட்டாசியம் பிரஷர் வராத குறைக்கும். பிளஸ் அதுல இருக்க கார்போஹைட்ரேட் ரொம்ப அதிகமாகாது. ஸோ ஒரு வாழைப்பழம் நைட் சாப்பிடுறது மலச்சிக்கலை தடுக்கிறது மட்டும் இல்லை,
அவ்வளவு அருமையான ஃபுட்டா நான் நினைச்சிட்டு இருக்கேன். அந்த சர்க்கரை வியாதிகளுக்கு நிறைய பேர் என்ன ஃப்ரூட்ஸ் சாப்பிடுறது, சர்க்கரை இருக்கு, சாத்துக்குடி, ஆரஞ்சு, ஆப்பிள், பப்பாளி, மாதுளம், கொய்யா, நிறைய பழங்கள் இருக்குது. முக்கியமா என்ன வேணும்னா அந்த பலாப்பழம் மாம்பழத்தை அதிகம் சாப்பிட சீசன் ஒண்ணு இல்லை, அது கூட ஒண்ணும் பண்ணாது, கம்மியா சாப்பிட்டுட்டு அந்த நாகப்பழம் எல்லாம் நல்ல பழங்கள் எவ்வளவோ அதை சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு அவங்க எல்லாம் காய்கறி பழங்கள் நல்லா சாப்பிடுவேன். சர்க்கரை வியாதி இருக்க முக்கியமான ஒரு கருத்து சொல்றேன். நிறைய பேர் கால் நரம்பு வந்துடும், ஹார்ட் அட்டாக் வர்றது தெரியாது, ஏன்னா சைலண்டா நரம்பு பாதிப்புகள். நிறைய பேர் ஃபுட்ல அல்சர் வரும், கேங்க்ரீன் வந்துடும். அதான் அடிக்கடி சொல்றேன், முகத்தை எவ்வளவு நம்ம பார்த்துக்கிறோமோ அதை விட 10 மடங்கு அவன் கேர் எடுத்து பாதத்தையும் காலையும் பார்த்துக்கிட்டாதான் அவனை காப்பாற்றி கொள்ள முடியும். முக்கியமா நம்ம இந்துஸ் நிறைய பேர் கோயிலுக்கு போறோம். வெயில்ல போகும்போது கோயில்ல போய் வெளில போய் பண்ணீங்கன்னா உங்களுக்கு புண்ணு வர்றதே தெரியாது. வெயில் நேரத்துல கரெக்டா நடக்கிறத தவிர்க்கணும். உங்க பாதத்தை நீங்க பார்த்து கொள்ள வேண்டும். நான் ஷார்ட்டா ஒன்று சொல்றேன் உங்களுக்கு. உடல் உயிர், இதுல உயிரினம் தெய்வம், உடலினம் ஆலயத்தில் இயங்க முடியும். அந்த உயிரினம் தெய்வம் உடலில் இயங்க வேண்டும் என்றால் அதுக்கு 3 ஊக்களா பிரிச்சேன்: உணர்வு, உணவு, உடற்பயிற்சி. அந்த 3 ஊக்களை 3 மந்திரங்களா உலக மக்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். அந்த 3 மந்திரங்கள் தயவு எழுதி வச்சுங்க, நீங்க பதிய வைத்து கடைபிடிக்க வேண்டும். எண்ணும் எண்ணம் சீராக, உண்ணும் உணவு சீராக, சீரான உடற்பயிற்சி, இந்த 3 மந்திரங்களை கடைபிடித்தால் உலகத்தில் உயிர்கொல்லி நோயான 3 என்ன தெரியுமா? ஹார்ட் அட்டாக், கேன்சர், ஆக்சிடென்ட், சூசைட், இது 3மே 100க்கு 100 தடுக்க முடியும். இந்த 3 மந்திரங்களை இதை கடைபிடித்த வருவதை தடுப்பதல்ல, வந்தவனும் பூர்ணம் குணம் அடைஞ்சிடும். அதை காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. அது மட்டும் இல்ல, எதிர்மறை எண்ணங்கள் வருகின்ற எல்லா வியாதிகளும், எல்லா தோல் வியாதிகள், ஆஸ்மா, அல்சர், சர்விக்கல் ஸ்பாண்டிலோசிஸ், இன்ஃபெக்ஷன், இம்யூனிட்டி, ஆட்டோமிக் டிசீஸ் எல்லாத்தையும் நம்ம தடுக்க முடியும். இந்த 3 மந்திரங்களை நீங்க வைத்துக் கொள்ள வேண்டும். எவரெல்லாம் எந்தெந்த மதத்தை வழிபடுகின்றீர்களோ உங்களுக்கு இருக்கின்ற பிரச்சனையை வணங்குகின்ற தெய்வத்தின் மீது போட்டுவிட்டு ஒரு நிமிடம் மௌனமாக இருந்து அந்த தெய்வ சக்தியை உள்ளே வாங்கி கொண்டால் உங்களுக்கு எந்த சக்தி 100 வருடம் இயங்க முடியாது. அதை உள்கருத்து அதை உள்ளே வாங்கும் பொழுது நீயே ஒரு தெய்வமாக மாறுவதை உணர வைப்பதுதான் கடவுள். கடவுள் என்பது அனைத்தையும் கடந்து உன் உள்ளே சென்று உன்னை உணர்வதுதான். அதுதான் எல்லா மதங்களும் பாருங்களேன், ஆலய வழிபாடுன்னு வச்சுங்களேன். ஆலயம் என்ற உடனே சொன்னல, அந்த ஆலயத்துக்கு உள்ள மனம் அமைதியாயிடும். அங்க போய் தெய்வத்தை கும்பிடுகின்றோம். அது மூலவர் என்று சொல்ல, ஏன் தெரியுமா? அவர் மூலம் உன்னை உணர்வதற்காகத்தான் மூலவர் என்ற பெயரும் வந்தது. எல்லா மதங்களும் தோன்றிய அனைவரும் இணைப்பதற்காக தவிர பிரித்து அழிப்பதற்காக இல்லை என்று சொல்லி மத நெறிகளுடன் வாழ கற்றுக்கொண்டால்